பொலிச்சலூர் ஏரி புனரமைப்பு பணிகளை ஆய்வு செய்த எம்எல்ஏ காமாட்சி. பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொலிச்சலூரில் ரூபாய் 22 லட்சம் மதிப்பில் நடைபெற்று வரும் வடக்கு தாங்கல் மற்றும் தெற்கு தாங்கல் ஏரிகள் புனரமைப்பு பணிகளை பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி நேரில் ஆய்வு செய்தார். பல ஆண்டுகளாக கழிவுநீர் கலப்பு, குப்பைகள் மற்றும் ஆக்கிரமிப்புகள் பாதிக்கப்பட்டிருந்த ஏரிகளை சீரமைக்கும் பணிகளை இந்திய சுற்றுச்சூழல் அறக்கட்டளை மேற்கொண்டு வருகிறது. ஏரிகளை தூர்வாறுதல், கரைகளை பலப்படுத்துதல், பாதுகாப்பு வேலி அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆய்வின்போது மழைக்காலம் நெருங்கி வருவதால் பணிகளை விரைந்து மற்றும் தரமாக முடிக்குமாறு எம்எல்ஏ காமாட்சி அறிவுறுத்தினார். மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஈடுபட்டு வரும் அறக்கட்டளை நிர்வாகிகளை பாராட்டி இந்த முயற்சி பொதுமக்களுக்கு பெரும் பயன் அளிக்கும் என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் உள்ளாட்சி பிரதிநிதிகள், அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். செய்தியாளர் ரமேஷ். கொஞ்சம் மைக் கொஞ்சம் வெளியே நீங்க கேக்குறீங்களா இல்ல நானே பல்லாவரம் தொகுதியில ஓகேவா போலாமா? தொகுதியில நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி முதல் கட்டம் என்னாச்சு, ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி முதல் கட்டமா நீர்நிலைகளை மேம்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை பல்லாவரம் தொகுதியில அதிகமா இருக்கு. இங்க இருக்கிற ஏரிகள் பாத்தீங்கன்னா நிறைய ஏரிகள் சரியா இல்லை. அதை தூர்வாரி மேம்படுத்துறதுக்காக நாம் வந்து ஒரு ஃபவுண்டேஷனோட முதல் கட்டமாக கைகோர்த்துருக்குறோம். இவர் பேர் அருண் கிருஷ்ணமூர்த்தி. என்விரான்மெண்டல் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்தோட நம்ம பண்ணியிருக்கோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இணையறதுக்கு மிஸ்ஸஸ் மல்லிகா அப்படின்றவங்களும் நம்மளுக்கு துணையாக இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எத்தனை ஏரிகள்லாம் நம்ம பண்ண போகிறோம் பல்லாவரம் தொகுதியில் அப்படின்றதுக்கு சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்துக்குள்ள பல்லாவரம் தொகுதியில இருக்கக்கூடிய பொலிச்சலூர் பகுதி இது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த அரசு நிலம் ஒரு தாங்கல், பொலிச்சலூர் தாங்கல். இது வந்து வடக்கு தாங்கல், தெற்கு தாங்கல்னு ரெண்டா வந்து இன்னைக்கு சாலை போறதுனால, நடுவில் சாலை இருக்கிறதுனால வடக்கு தாங்கல், தெற்கு தாங்கல் ரெண்டா பிரிச்சு எங்க குப்பை கொட்டி இருந்த இடத்துல வந்து குப்பைகள், அதாவது நெகிழி குப்பை, மக்காத குப்பையை அகற்றிட்டு சீமை கருவேலம் அப்படிங்கிற வேற்று தாவரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு தூர்வாரி, இப்ப நம்ம நிக்கிற கரையே வந்து இந்த ஏரியை தூர்வாரி கொண்டு வந்து கொட்டி நம்ம மண்ணதெல்லாம் கரையா போட்டிருக்கோம். அந்த சுற்றிலும் கரை அமைக்கப்பட்டு அதுக்கு வெளியில வந்து வேலி, தடுப்பு வேலியும் போட்டிருக்கு. இந்த வேலி எதுக்கு முக்கியம் அப்படின்னா, இந்த ஏரியில ஆக்கிரமிப்புகளோ இல்ல வருங்காலத்துல குப்பை கொட்டாம இருக்கிறதுக்கோ, இதை வந்து ஒரு நிலத்தடி நீர் சுரக்கிறதுக்கான ஒரு நீர்த்தேக்க பகுதியா வடக்கு தெற்குன்னு ரெண்டா நல்லபடியா இன்னைக்கு செஞ்சு வச்சிருக்கோம். மழை வர வேண்டியதுதான் பாக்கி. அதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு வாட்டி கிளீன் பண்ணிட்டு இதை இஎஃப்ஐ மூலமா பண்ணும்போது மாநில அரசு, மாவட்ட ஆட்சித்தலைவர், எம்எல்ஏ இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பேவ்மெண்ட் போட்டு கொடுக்கறது, இது போன்ற அடுத்த கட்ட புனரமைப்புகளையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு கூட்டு முயற்சி. வரவிருக்கக்கூடிய அடுத்த 24 மாசம் தொடர்ந்து இந்த ஏரி, இந்த 2 தாங்கல்லையும் வந்து மக்களோட இணைஞ்சு இதை எப்படியாவது ஒரு பொது சொத்தா நல்லபடியா காப்பாற்றணும்ங்கிறது தான் இதோடைய குறிக்கோள். அதுதான் இந்த ப்ளூ கிரீன் பல்லாவரம் கேம்பெயின். சார் இங்க பாருங்க சார், இந்த கேமரா. ஓகே சரிங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி முதல் கட்டமா நீர்நிலைகளை மேம்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை பல்லாவரம் தொகுதியில அதிகமா இருக்கு. இங்க இருக்கிற ஏரிகள் பாத்தீங்கன்னா நிறைய ஏரிகள் சரியா இல்லை. அதை தூர்வாரி மேம்படுத்துறதுக்காக நாம வந்து ஒரு ஃபவுண்டேஷனோட முதல் கட்டமாக கைகோர்த்துருக்குறோம். இவர் பேர் அருண் கிருஷ்ணமூர்த்தி. என்விரான்மெண்டல் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்தோட நம்ம பண்ணியிருக்கோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இணையறதுக்கு
மிஸ்ஸஸ் மல்லிகா அப்படின்றவங்களும் நம்மளுக்கு துணையாக இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எத்தனை ஏரிகள்லாம் நம்ம பண்ண போகிறோம் பல்லாவரம் தொகுதியில் அப்படின்றதுக்கு சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்துக்குள்ள பல்லாவரம் தொகுதியில இருக்கக்கூடிய பொலிச்சலூர் பகுதி இது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த அரசு நிலம் ஒரு தாங்கல், பொலிச்சலூர் தாங்கல். இது வந்து வடக்கு தாங்கல் தெற்கு தாங்கல்னு ரெண்டா வந்து இன்னைக்கு சாலை போறதுனால, நடுவில் சாலை இருக்கிறதுனால வடக்கு தாங்கல் தெற்கு தாங்கல் ரெண்டா பிரிச்சு எங்க குப்பை கொட்டி இருந்த இடத்துல வந்து குப்பைகள், அதாவது நெகிழி குப்பை மக்காத குப்பையை அகற்றிட்டு சீமை கருவேலம் அப்படிங்கிற வேற்று தாவரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு தூர்வாரி, இப்ப நம்ம நிக்கிற கரையே வந்து இந்த ஏரியை தூர்வாரி கொண்டு வந்து கொட்டி நம்ம மண்ணதான் கரையா போட்டிருக்கோம். அந்த சுற்றிலும் கரை அமைக்கப்பட்டு அதுக்கு வெளியில வந்து வேலி, தடுப்பு வேலியும் போட்டிருக்கு. இந்த வேலி எதுக்கு முக்கியம் அப்படின்னா, இந்த ஏரியில ஆக்கிரமிப்புகளோ இல்ல வருங்காலத்துல குப்பை கொட்டாம இருக்கிறதுக்கோ, இது வந்து ஒரு நிலத்தடி நீர் சுரக்கிறதுக்கான ஒரு நீர்த்தேக்க பகுதியா வடக்கு தெற்குன்னு ரெண்டா நல்லபடியா இன்னைக்கு செஞ்சு வச்சிருக்கோம். மழை வர வேண்டியதுதான் பாக்கி. வந்து அதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு வாட்டி கிளீன் பண்ணிட்டு இதை EFI மூலமா பண்ணும்போது மாநில அரசு, மாவட்ட ஆட்சித்தலைவர், MLA இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பேவ்மெண்ட் போட்டு கொடுக்கறது, இது போன்ற அடுத்த கட்ட புனரமைப்புகளையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு கூட்டு முயற்சி. வரவிருக்கக்கூடிய அடுத்த 24 மாசம் தொடர்ந்து இந்த ஏரி, இந்த 2 தாங்கல்லையும் வந்து மக்களோட இணைஞ்சு இதை எப்படியாவது ஒரு பொது சொத்தா நல்லபடியா காப்பாற்றணுங்கிறது தான் இதோடைய குறிக்கோள். அதுதான் இந்த ப்ளூ கிரீன் பல்லாவரம் கேம்பெயின். சில ஏரிகள் 5 ஏரிகள் பண்றதுக்கு திட்டமிட்டு இருக்கோம். அந்த ஏரிகளை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு லிஸ்ட் அவுட் கொடுக்குறேன். தேங்க்யூ. இந்த பணியெல்லாம் எப்போ முடிவடையும்? இந்த பணி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சோண்டு பாத்வே மட்டும்தான் போட வேண்டியிருக்கு. இதை போட்டுட்டு மழை வரத்துக்குள்ள இங்க இருக்கிற கருவேல மரம்லாம் எடுத்துட்டு இன்னும் 1 மாசத்துல இந்த ஏரியை ரெடி பண்ணிடலாம்ல. எஸ். மொத்தம் எத்தனை ஏரிகள் இருக்கு மேடம் தொகுதியில? எந்தெந்த ஏரிகள்லாம் இது தூர்வாரப்பட்டிருக்கு? மொத்தமா பாத்தீங்கன்னா நம்ம தொகுதியில ஒரு 7-8 ஏரிகள் இருக்கு. இப்ப திருநெல்வேலி ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் இதே மாதிரி பண்றதுக்கு ஐடியா பண்ணிருக்கோம்.